ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னடா சாதாரண கிழங்குன்னு நினைக்கிறீங்களா? இதனுடைய எனர்ஜி சி வைட்டமின் இருக்குது. அதனால் இதை நம்ம இப்போ அளவளவாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். எப்படிங்கன்னா இந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி அளவளவாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது என்னென்ன பயன்படுன்னு சொல்கிறேங்க. இதை பொடி மாஸ், அதாவது காய் சீவிரமில்ல, அதெல்லாம் கூட நைஸாக சீவி விட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் பொரியலாகவும் செய்யலாம். 2 ஐட்டம் சொல்லியாச்சு. சிப்ஸாகவும் செய்யலாங்க. எப்படிங்கன்னா இது ஸ்வீட் சிப்ஸ் ஆக இருக்கும். எண்ணெயில் நம்ம பொரித்தோம்னா அப்படியே கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி போடலாங்க. இந்த கப்பக்கிழங்கெல்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி, இல்லை குச்சி மாதிரியும் கட் பண்ணி போட்டோம்னா ஸ்வீட்டாக இருக்கும் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இட்லி அண்டாவில் தண்ணி 3/4 லிட்டர் ஊற்றி வச்சு அது கொதித்த பின்னாடி கிழங்கு 1 பை 1 வச்சு எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிறோம். இட்லி அண்டாவில் தண்ணி ஊற்றி கொதித்த பின்னாடி இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது எவ்வளோ நேரம் வேகுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வேகறதுக்கு 10 நிமிஷம்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் நம்ம சாப்பிட்டாலும், நம்ம குழந்தைங்க சாப்பிட்டாலும் இதில் இருக்கிற எனர்ஜி எங்கேயுமே போகாது. அப்படியே தண்ணிக்குள்ளே போகாமல் வந்துடும். கிழங்கு வதன்னு சொதன்னு இல்லாமல் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோதாங்க. இப்போ இந்த டிஷ்ஷு இவ்வளோதான். இது டேஸ்ட்டு மட்டும் பார்த்தோம்னா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, ஸ்வீட்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, ஸ்வீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.